ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. பேர் ஐயா திருக்கலாதாசன் வை ஆறுமுகம், தலைமை ஆசிரியர், கரிவலமந்தநல்லூர். ஜென்மாந்திரங்களில் அவன் புண்ணியம் செய்தால் தான் ஒரு மனிதருக்கு பணம் கிடைக்கும். பணம் எளிமையாக கிடைச்சிடாது. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்றார்கள். அதுக்கு பேர் ஏன் செல்வம்னு வச்சாங்கன்னா, அது வரும், ஒரு ஆள்கிட்ட இருக்கும், இன்னொரு ஆள்கிட்ட போயிடும். அதனால தான் அதுக்கு பேர் செல்வம் என்று. ஆன்மீக சம்பந்தமாக ஒரு மனிதனுக்கு வசதி வாய்ப்புடன் இருக்க வேண்டும் என்றால் லட்சுமி கடாட்சம் அவனுக்கு இருக்க வேண்டும். மாடு வாய்ப்பது, மனைவி வாய்ப்பது, வீடு வாய்ப்பது, குழந்தைகள் வாய்ப்பது எல்லாமே இறைவனுடைய சித்தம்படி தான் நடக்கின்றது. அவருடைய அருள் இருந்தால் தான் எல்லாத்துக்குமே இது கிடைக்கும். லட்சுமி கடாட்சம் ஒரு மனிதனுக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்றால், கனகாதார சோத்திரம் என்று ஒரு சோத்திரம் வடமொழியிலே இருக்கின்றது. ஆதிசங்கரர் காலடியிலே ஒவ்வொரு வீடு வீடாக செல்கின்ற பொழுது பிச்சாந்தை கேட்கும்போது ஒரு ஏழையினுடைய வீட்டிலே சென்று யாசகம் கேட்கின்றார். அப்பொழுது அங்கே அந்த பெண்மணி கிழிந்த உடையை உடுத்திருக்கின்றார். வறுமையிலும் வறுமை, கொடிய வறுமை உடையதாக இருக்கின்றார். கண்ணீர் விடுகின்றார். என் வீட்டில் ஒன்றும் இல்லை என்று வருத்தப்படுகின்றார். சங்கரர் சொல்கின்றார், சாட்சாத் இப்போ சுவாமியுடைய சாயாரூபம், சிவனுடைய சாயாரூபம் தான் சங்கரர், ஆதிசங்கரர். சங்கரர் இல்லை என்றால் இது சமயம் கிடையாது, இந்து சமயம் கிடையாது. அருசமய சாத்திர பொருளோனே, அறிவுள் அறிவார் குணக்கடலோனே, குருமணிவன் ஏத்து முத்தமிழோனே, குமரகுரு கார்த்திகை பெருமாளே என்று அருணகிரி சொல்கின்றார். அந்த அருசமயத்தை ஒருங்கிணைத்த பெருமை ஆதி சங்கராச்சாரிய பெருமாளையே சாரும். சங்கர ஜெயந்தி என்று ஒன்று உண்டு. நம்ம இந்துக்கள் பலருக்கும் தெரியாது, சிலருக்கு தெரியும். சங்கர ஜெயந்தி கண்டிப்பாக ஒவ்வொரு இந்துவும் கொண்டாட வேண்டும். ஆதிசங்கருடைய படத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சங்கரர் காலடியிலே அவதாரம் செய்தது நம்முடைய நன்மைக்காக. சங்கரர் அந்த வீட்டிலே போய், அந்த ஏழையினுடைய வீட்டிலே போய் யாசகம் கேட்கின்ற பொழுது அந்த அம்மா என்னிடம் ஒன்றும் இல்லை என்று வருத்தமாக கூறுகின்றார். சங்கரர் இருக்கும், உள்ளே போய் தேடி பாருங்கள் என்று சொல்கின்றார். அப்பொழுது உள்ளே பழமையான நெல்லிக்காய் ஊறுகாய் மட்டும் ஒரு பாத்திரத்தில் இருக்கிறது. அந்த நெல்லிக்காயை எடுத்து அந்த யாசகம் வரக்கூடிய பாத்திரத்தில் விடுகின்ற பொழுது சங்கருடைய கண்ணீரும் அந்த நெல்லிக்காயில் விழுகிறது. அந்த அம்மாவுடைய ஏழ்மையை நினைத்து லட்சுமியிடம் முறையிடுகின்றார். அங்கம் கரக புலக பூஷணம் அப்படி என்று வடமொழி ஸ்லோகங்களை பாடிய மாத்திரத்திலே, கனகம் என்றால் தங்கம், தாரை என்றால் மலை, தங்க மலை, நெல்லிக்காய். இந்த பாடல்கள் மகாவிஷ்ணுடைய பெருமையை பூரம் சொல்கிறது. தங்க மலை, தங்க நெல்லிக்காயை அந்த ஊரில் கொட்டியது காலடியில். இப்பொழுதும் அந்த இடம் இருக்கின்றது, நீங்கள் சென்று பார்த்து கொள்ளலாம். காலடியே அடியே ஒரு சமயம் சென்றுள்ளேன், அந்த இடத்தை பார்க்கவில்லை. ஆனால் அந்த இடம் இருக்கின்றது இப்பொழுதும். அதை வடமொழியிலே படிக்க முடியாதவர்கள் கண்ணதாசன் தமிழில் கனகாதார சோத்திரத்தை எந்த மாறுபாடு இல்லாமல் தமிழில் மிக அற்புதமாக எழுதியுள்ளார். 11 பாடல்கள். அந்த பாடல்களை பாடினால் லட்சுமி கடாட்சம் மிக எளிமையாக கிடைத்துவிடும் ஒரு மனிதனுக்கு. லட்சுமி கடாட்சம் எளிமையாக கிடைக்க வேண்டும் என்றால் வீட்டிலுடைய பெண்களும் ஆண்களும் ஆச்சாரமாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும். பிறர் சொத்துக்கு எதுக்கோ ஆசைப்படக்கூடாது. தன்னுடைய உழைப்பு, தன் கணவன் மீது உள்ள மரியாதை, பிள்ளைகள் மீது பற்று, இதுதான் ஒரு மனிதனுடைய ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு. எதையுமே பொறுமையாக கையாளுதல், சகிப்புத்தன்மை, இது குடும்பம் முன்னேறுவதற்கு மிக உகந்த இது. லட்சுமி கடாட்சம் வல்லனா எப்படி வரும்? வீட்டுக்குள்ளே பொழுதனைக்கும் சண்டைக்காடு, ஆணும் பெண்ணும் சண்டைக்காடு போட்டுக்கிட்டு இருந்தால், எலியும் பூனையுமா இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே வரவே வராது. வாசப்படியில் உட்காந்து தலைமுடியாலேயே கோர்த்துக்கிட்டு இருப்பார்கள் சிலவர்கள். அந்த வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் வராது. ஏன்னா அடிக்கடி சண்டை போடக்கூடிய வீட்டுக்கு பக்கத்திலே லட்சுமி வரவே மாட்டாள். வீட்டுடைய பாத்திரங்கள், கணவனுடைய பணிவு, கணவன் மீது ஆழ்ந்த பற்று, குழந்தைகள் மீது பற்று, தெய்வத்தின் மீது பற்று உள்ளவர்களுக்கு மிக எளிமையாக லட்சுமி கடாட்சம் தானே வந்துவிடும். அது அவர்களுடைய வாழ்வை மிக உயரச் செய்யும். ஆண்டாள் பிறந்த புண்ணிய பூமி பக்கத்தில் இருக்கிறது, நம்முடைய சிறுவில்லிபுத்தூர். இது மிக 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 அம்பாளே அவதாரம் செய்த, மகாலட்சுமி அவதாரம் செய்த இடம். லட்சுமி கடாட்சம் கிடைக்க சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிறந்த புண்ணிய பூமியாகிய அந்த நந்தவனத்திலே சென்று அம்பாளை அவதாரம் செய்த இடம். திருப்பதிக்கே இங்கேருந்து தான் முக்கிய திருவிழா காலங்களிலே பட்டு எல்லாம் செல்கின்றது. அந்த நந்தவனத்திலே சென்று ஆண்டாள் பிறந்த புண்ணிய பூமியை நம்ம வழிபட்டாலே இகபர சௌபாக்கியம் கிடைக்கும். லட்சுமி கடாட்சம் தானே வரும்.
எத்தனையோ ஞானிகளுடைய பாதம் பட்ட, ஆழ்வார்களுடைய பாதம் பட்ட, ஞானிகள் பாதம் பட்ட, பல ஜீயர்களுடைய பாதம் பட்ட மிக 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 புண்ணிய திருத்தலம் சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிறந்த புண்ணிய பூமி. அங்கே சென்றாலே நீங்கள் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம் என்று சொல்லி வாய்ப்பளித்த தீஜோ யூடியூப் சேனல் அன்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். திருக்கலாதாசன் வை ஆறுமுகம். நன்றி ஐயா.